அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற பதிவுல மிக முக்கியமான ஒரு குறிப்பு வேல்மாறமாலையிலிருந்து உங்களுக்காக நான் பகிர்ந்துக்க போறேன். இந்த சமீப காலத்துல முருகனுடைய அருளை பெறுவதற்கும், நம்முடைய உடல் பிணி, பிறவி பிணி, வினை பிணி இவை எல்லாம் தீர்ப்பதற்கு நாம் தினந்தோறும் படிக்க வேண்டிய ஒரு ஒரு பாடல் முருகனுடைய ஔஷதம் அப்படின்னு சொல்லலாம். நோய்களை தீர்க்கும் மருந்து அப்படின்னா தான் ஔஷதம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேல்மாறல் அப்படிங்கிறது ஒரு ஔஷதம். வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் நமக்கு அருளிய இந்த வேல்மாறலை யார் ஒருவர் அவங்க ஒரு மண்டலம், அதாவது 48 நாள் காலையும் மாலையும் இரு வேளையும் படிக்கிறார்களோ அவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் முருகன் இருந்த இடம் தெரியாமல் நீக்கி விடுவான் அப்படிங்கிறது நம்பிக்கை. இப்போ 2 அல்லது 3 வருடங்களாக தான் வேல்மாறல் ரொம்ப ரொம்ப பிரபலமாக அனைத்து தர மக்களிடமும் உலக மக்கள் அனைவரிடத்திலும் இது ரொம்ப பிரபலமாக இருக்குது. இதற்கு முன்பு வரை நம்ம கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், கந்தர் அலங்காரம், திருப்புகள், கந்தர் அனுபூதி இது மாதிரி நிறைய பாடல்கள் நம்ம பாடிட்டு இருந்தோம். ஆனா இந்த வேல்மாறலுக்கு உரிய ஒரு சக்தி மற்ற எந்த பாடல்களுக்குமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. யார் ஒருத்தவங்க இந்த வேல்மாறலை உள்ள முருகி முருகனை மனசுல நினைச்சு இதை உச்சரிக்கிறார்களோ அவர்களுக்கு உடல் சார்ந்த நோய்கள், மனம் சார்ந்த நோய்கள், பயம், பதட்டம் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வேல்மாறல் படிக்கிறதுல நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இது எத்தனை முறை இதை படிக்கணும், இந்த வரிகளை எத்தனை முறை படிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சந்தேகம். அது மட்டும் இல்லாம தினந்தோறும் படிப்பதற்கு நிறைய நேரமும் கிடைப்பதில்லை. அந்த வேல்மாறல்ல இருக்கக்கூடிய 4 வரிகளை மட்டும் நீங்க தினந்தோறும் 6 முறை படித்தாலே வேல்மாறலை முழுவதுமாக படித்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, முருகர் வழிபாடு ஆரம்பிப்பதற்கு முன்பே வேல் வழிபாடு அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. இன்னுமே சில கோவில்ல மூலவர் சன்னதியில முருகனுக்கு பதிலாக வேலை மட்டும் வைத்து வணங்குபவர்கள் இருக்கிறார்கள். அதனால நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே முருகனை நினைத்து நம்ம வேண்டிக்கிட்டோம்னா அவர் கைகளில் இருக்கக்கூடிய அந்த வேல் அனைத்து பிரச்சனைகளையும் தவிடுபடியாக்கிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல வேல் எதற்காக அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, தீய சக்திகளை அழிப்பதற்காக அன்னை பார்வதி தேவி தன்னுடைய சக்திகள் எல்லாம் ஒன்றிணைத்து அந்த சக்தி வேலை உருவாக்கி தன்னுடைய மைந்தன் முருகனிடம் அவர் கொடுத்தார். எதற்காக அப்படின்னா, தேவர்கள் அசுரர்களிடமிருந்து காப்பதற்காக, அந்த கொடிய அரக்கனை அழிப்பதற்காக அந்த வேல் உருவாக்கப்பட்டது. நம்முடைய பிரச்சனைகளையும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் என்னும் அரக்கனை அழிப்பதற்காகவும் இந்த வேல்மாறலை நம்ம முடிந்த அளவுக்கு முருகன் மேல நம்பிக்கை வச்சு நம்ம பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக நீங்க என்ன கோரிக்கை வைத்தாலும் நியாயம் உங்கள் பக்கம் இருக்கும்போது, இயற்கை விதிக்கு மீறாத உங்களுடைய வேண்டுதல் இருக்கும் பொழுது நிச்சயமாக முருகன் அதனை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். இப்போ நிறைய பேருக்கு எங்க வீட்டுல முருகர் படம் இல்லை, வேலும் எங்ககிட்ட இல்லை, நாங்க வேல்மாறல் படிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. தாராளமா நீங்க வேல்மாறல் படிக்கலாம். ஆனாலும் நம்மளுடைய தமிழ் கடவுள் முருகர் கடவுளோட படமோ சிலையோ நம்ம ஒவ்வொருத்தவங்க வீட்டுல இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட முருகர் படமோ சிலையோ இருந்ததுன்னா நீங்க முருகர் சிலைக்கு பூ பொட்டெல்லாம் வச்சுட்டு என்னைக்கெல்லாம் உங்களுக்கு முடியுதோ சுத்தபத்தமா இருக்கும் நாட்கள்ல நீங்க இந்த வேல்மாறல் முருகர் படத்திற்கு ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு, நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு நீங்க வேல்மாறல் முழுவதும் படிக்கலாம். அல்லது இப்ப நம்ம தரக்கூடிய 4 வரிகளை மட்டும் 6 முறை நீங்க உச்சரிக்கலாம். வேல் உங்ககிட்ட இருக்கும் பட்சத்தில் நீங்க இந்த வேல்மாறல் படிக்க போறீங்க அப்படின்னா வேலுக்கு முன்பு இந்த தீபத்தை ஏற்றி வச்சிருங்க. வேல் உங்க வீட்டுல இருக்கும் பட்சத்தில் செவ்வாய் வெள்ளி அதற்கு அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க அபிஷேகம் மந்திரங்கள் எல்லாம் உச்சரிக்கத்தான் அந்த வேலுக்கு சக்தி அப்படிங்கிறது அதிகரிக்கும். நிறைய பேர் இப்ப வீட்டுல பூஜை செஞ்சுட்டு அந்த சின்ன வேலை கையோட அங்க போகும் இடத்துக்கு எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு பாதுகாப்பு கவசம் போல இருக்கும். அவங்க போகக்கூடிய விஷயங்கள், செயல்கள் எந்தவித தடையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தங்களுடைய கைகள்ல பாக்கெட்ல எல்லாம் வச்சுக்கிட்டே போறாங்க.